அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். ஒரு துறைமுகத்தில 2 படகுகள் இருந்தது. ஒண்ணு வெள்ள படகு, இன்னொன்னு நீல படகு. இந்த வெள்ள படகு ரொம்ப பார்க்கறதுக்கு எப்பவுமே ரொம்ப அழகா இருந்தது. அத எப்போ கொண்டு வந்து நிப்பாட்டுனாங்களோ, அதுலேருந்தே அந்த வெள்ள படகு அவ்ளோ அழகா இருந்தத எல்லாருமே பார்த்து ரசிச்சாங்க. எவ்வளோ படகுகள் வந்திருந்தாலும், அந்த வெள்ள படகு வந்து எல்லாத்துலயும் கம்பீரமாகவும், ரொம்ப அழகாவும் இருந்துட்டு இருந்தது. இந்த காரணத்தினாலயோ என்னவோ அந்த வெள்ள படகு கடலுக்குள்ளவே போல. அந்த வெள்ள படகு நெனச்சு தான் நம்ம கடலுக்குள்ள போனா நம்மளோட பெயிண்ட்லாம் போயிடும். நம்ப வந்து நம்மளோட எல்லா இதுவும் அழகும் கெட்டு போயிடும்னு நெனச்சு தான். இதுக்கு எதிர்மாறா அந்த நீல நிற படகு வந்து கலர் பெயிண்ட்டே ஃபர்ஸ்ட்டு அடிக்கும்போது இருந்த கலர் கூட இல்லாமயே போயிடுச்சாம். ஏன்னா, ஒரு நாளைக்கு 10 முறையாவது கடலுக்குள்ள போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா, அந்த நீல நிற படகுக்கு வந்து அதனோட அழக பத்தியே கவலைப்படல. சரி தன்னால அந்த கடலுக்குள்ள நல்லா போயிட்டு வர முடியும். அப்படின்னு சொல்லி எந்த நேரத்துலயும் அதுக்கு சலிப்பு வந்தது இல்லையாம். ஆனா, இத இந்த மாரி இருந்த சமயத்துல ஒரு வெளிநாட்டு மாலுமி வந்து அந்த துறைமுகத்துக்கு வராரு. வந்து அவரு பெரிய பணக்காரர். அவர் வந்தவுடனே அந்த வெள்ள படகு ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்து, அந்த கரையில இருக்கிறவர்கிட்ட எனக்கு வந்து இந்த வெள்ள படகு தான் வேணும். நான் உள்ள வந்து கடல் உள்ள ஒரு சவாரி போயிட்டு வரணும். அதுக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் நான் தரேன். இது ரொம்ப அழகா இருக்கு அப்டின்னாராம். அப்போ அந்த கரையில இருந்தவரு, இல்லங்க இது வந்து கடலுக்குள்ளவே போனதில்ல. நீங்க வேற படகு வேணா கூட கேளுங்க நான் தரேன் அப்டின்னாராம். இல்ல, இல்ல நீ பரவால்ல நான் எவ்வளோனாலும் தரேன். நீ எனக்கு அத குடுன்னு சொல்லும்போது, சரி இந்த படகு நெனச்சுதான், ஐய்யயோ! இன்னைக்கு நம்பள எப்படியும் கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்பளால வந்து எப்படி இப்ப இந்த தண்ணிய சமாளிக்க முடியும்? அப்படின்னு ரொம்ப பயந்துதான். ஆனா பயந்ததா காரணமோ என்னவோ, அத வந்து 4, 5 பேர் அந்த படக வந்து அந்த கரையில இருந்த அந்த கயிற இது பண்ணிட்டு, அந்த கடலுக்குள்ள கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்பவும் அந்த படகு ஸ்டார்ட் ஆவலையாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அத கொண்டு போறதுக்கு வலிச்சிருக்காங்க. வலிக்கும்போது தான் பார்த்துருக்காங்க ஒரு விஷயம். அந்த வெள்ள படகுக்கு அடியில துரும்புடிச்சு போயி, இத்தனைக்கும் புது படகு. அது தண்ணியிலேயே நிப்பாட்டி, நிப்பாட்டி வச்சதுனால துரும்புடிச்சு போயி, ம் அ ரொம்ப உடைஞ்சு போற லெவலுக்கு இருந்திருக்கு. அத தான் அந்த வெள்ள படகும் அப்ப தான் கவனிக்குதாம். ஐய்யயோ! நம்ம எங்கேயுமே போலயே! ஆனா நம்மளோட இதுவே இது மாரி ஆயிட்டுருக்கே! அப்டின்ட்டு. அப்படியே அந்த மாலுமி நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போனவனே அந்த படகு மக்கார் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. ஸ்டாப் ஆயிட்டுருக்கு. அப்புறம் அந்த மாலுமி வந்து கஷ்டப்பட்டு திருப்பி அந்த கரைக்கு வந்து எனக்கு வேணவே வேணாம். எனக்கு வேற படகு குடுங்கன்னு சொல்லி அந்த நீல நிற படகுல அவரு தன் சவாரிய எடுக்குறாரு. அந்த நீல நிற படகு அந்த அலைகளுக்கு ஏத்தா மாரி ரொம்ப அழகா லாவகமா அதுக்குள்ள போய் பல கிலோமீட்டர் சுத்தமா நல்லா ஜாலியா சுத்திட்டு, அவர் அந்த மாலுமி மகிழ்ச்சியோட கரைக்கு வராரு. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு உருவக கத தான். ஆனா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த வெள்ள படகோட ஒரு புலம்பல் ஒரு வரி இருந்தது. அது என்னவா இருந்ததுன்னா, "நான் ஒண்ணுமே செய்யாம ஒரே இடத்துல தான் நான் இருந்தேன். அப்ப எனக்கு ஏன் இந்த ஒரு பெரிய சேதம்ன்னு?" கேட்டுச்சாம். இப்ப இந்த நம்மளுடைய வாழ்க்கையே அப்படிதான். போர்க்களத்துல வீரமா ஒருத்தன் போரிடுறதுக்கும், ஒரு நாள் அந்த போர்ல இறந்தே தீருவான். ஆனா, அதே நேரத்துல ஒருத்தன் வீட்ல உட்கார்ந்து சொகுசா சாப்பிட்டுட்டு இருந்தாலும், ஒரு நாள் மரணம்ன்றது அவனுக்கு வரதான் செய்யும். இல்லையா? ஆனா, இறக்கறது முக்கியமா? இல்ல இருக்கும்போது நீ என்ன சாதிக்கிறோன்றது முக்கியமான்னு கேள்வி கேட்டா, நமக்கு தைரியமா நம்ம எதுக்காவது ஒண்ணுத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான். கொஞ்சம் கவனமா கணக்கு போட்டு, தோல்விய பத்தியே கவலைப்படாம, சும்மா இருக்கிறத விட நான் முயற்சி செஞ்சு தோத்து போறேன்னு வச்சுக்கங்களேன், அந்த தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கும். அதனால நான் எதையுமே பண்ண மாட்டேன். ஆனா நான் வெற்றி அடையணும்னா, அது எப்படி? முதல்ல நான் யாரு? அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் வெற்றி பெற முடியுமா? முடியாதான்னா, இறங்கி அதற்கான வேலைய தொடங்குனா தானே தெரியும். இறங்கறதுக்கு முன்னாடியே இருந்தாலும், நீ முயற்சி பண்ணி தோத்து போயிட்டேன்னா கூட பரவால்ல. ஆனா முயற்சியே பண்ணாம உன் வாழ்க்கைய வீணடிச்சுட்டன்னா, அந்த வாழ்க்கை வந்து நீ எதுக்காக பொறந்தையோ அதுக்கான பர்ப்பஸே இல்லாம போயிடும். அதனால, ஆ நம்ம நம்ம வாழ்க்கையில அதுக்கான முயற்சிய நம்ம தேடுவோம். நம்ம யாருன்னு தெரிஞ்சுப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இத நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. திருப்பி அடுத்த பதிவுல சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.